ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது 3 ஃப்ளேவர்ஸ் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன், கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, காஞ்ச மிளகா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அதுவும் பூண்டு, புளி கரைச்சல், ஜாங்கிரி, லெமன் ஜூஸ், கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த பூண்டு இல்லைங்களா, இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகா, இது ரெண்டையும் மிக்சியில் போடக்கூடாது, இடிக்கல்லில் போட்டு இடிக்கணும். இது நல்லா கொஞ்சம் நைஸாக இடிக்கணும். இப்போ நம்ம இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மீனுக்கு வந்துட்டு இது போடலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ரெண்டையும் போட்டுட்டு நல்லா பெரட்டிடலாம். இப்போ நம்ம இது நல்லா பெரட்டி வச்சுட்டு இப்போ நம்ம நேராக போய் வறுத்துடலாம். இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றி இருக்கிறதெல்லாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீன்களை போட்டுடலாம். ரெண்டு ட்ரிப்பாக போடலாம், நிறைய போட்டாக்கா சரியாக வேகாது. இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மீன் வறுத்த எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா, பூண்டு இடித்து இது நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலி கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மீனில் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வேண்டி உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். அது கூடவே கொஞ்சம் ஜாங்கிரி போட்டுடலாம். இது கூட கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த மீன் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம லைம் ஜூஸ் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான 3 ஃப்ளேவர்ஸ் ஃபிஷ் ஃப்ரை தயார். இப்போ நம்ம இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் தூவிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்குள்ளே நம்ம ரொம்ப நல்ல பெரிய மீனாக இருக்கணும். அதாவது இந்த சின்ன மீன் முள் நிறைய இருக்கிற மீனில் செஞ்சால் நல்லா இருக்காது. ரெண்டாவது இது 3 ஃப்ளேவர்ஸ்னு இல்லைங்களா, புளி, காரம், இனிப்பு 3ம் சேர்ந்தது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.